தற்பொழுது ஆர்கே நகரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய இதயங்களில் நீங்காத இடம்பெற்று நாம் அனைவரும் உயிருக்கு உயிராக நேசித்த நம்முடைய அன்பு தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாகவும் மாண்புமிகு அம்மாவுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அன்னதானம் வழங்குகின்ற விழாவாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியினுடைய தலைவர், பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய அவைத்தலைவர், மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய ஆரம்பகாலர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசி, மரியாதைக்குரிய அருமை அண்ணன் இ மதுசூதனன் அவர்களை சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பெருமக்களை, கழகத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களை, நாடாளுமன்ற மாண்புமிகு உறுப்பினர்களை, வருகை புரிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, மாவட்ட கழகங்களுடைய பொறுப்பாளர்களை, செயலாளர்களை, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, பொறுப்பாளர்களை, வட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, பொறுப்பாளர்களை, இயக்கத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை மக்களிடையே எடுத்துச் செல்கின்ற பணியினை சிறப்பாக தங்களுடைய பேச்சாற்றல் மூலம் பரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தலைமை கழகத்துடைய பேச்சாளர்களை, சிறு திரைப்பட நடிகர்களை, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்து விழுதுகளாக நின்று இந்த இயக்கத்திற்கு காலங்காலமாய் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது உயிருக்கு உயிராய் பற்று வைத்திருக்கின்ற அருமை உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல்வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அருமை கழகத்தினுடைய அவைத்தலைவர் இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், தர்ம யுத்தம் துவங்கப்பட்டிருக்கின்றது என்று. தர்ம யுத்தம் வரலாற்றில் வெற்றி அடைந்ததான் சரித்திரம். அது எந்நாளும் துவண்டு விடப் போவதில்லை என்பதனை இங்கு எனக்கு முன்னாலே பேசிய கழகத்துடைய அவைத்தலைவர் சிறப்பாக எடுத்துக் கூறினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் பிறந்த நாள் இந்த வேளையில் அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்ற குறை
நம்முடைய அனைவருடைய மனங்களில் குடிகொண்டு இருக்கிறது. அம்மா அவர்கள் நலமுடன் உயிரோடு இருந்த நேரத்தில் அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற போதெல்லாம் நமக்கு ஒரு ஆணையிட்டார்கள், கட்டளையிட்டிருந்தார்கள். என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, தமிழகத்திலும் இருக்கிறது, அதை நடத்தி செல்கின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளை எல்லாம் அவர்கள் எவ்வாறெல்லாம் விமர்சனையாக ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா அவர்கள் நம்மளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை கட்டளையிட்டிருக்கிறார். யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம். ஏழை எளிய மக்கள் இல்லங்கள் நாடி சென்று அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை, நலத்திட்ட உதவிகளை வழங்குகள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அன்றைக்கு நம்மளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். நான் பணிவோடு இங்கு குழுமி இருக்கின்ற பெருமக்களை பார்த்து கேட்கின்றேன், தங்களுடைய பிறந்த நாளை எங்களுடைய இல்லங்களுக்கு வர வேண்டாம். ஏழை எளிய மக்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல, உலகத்திலேயே இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா தான் வாழ்ந்து மறைந்தார்கள். ஏழைகளுக்காகவே வாழ்ந்து, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அந்த உன்னத தலைவியினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு நாம் அவர்கள் விடுத்த அந்த கட்டளையை ஏற்று இன்றைக்கு நாம் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா, பகுத்தறிவு பகலவன் பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் பகுத்தறிவு கொள்கைக்காக வாழ்ந்தவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காகவே வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களுடைய அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவராக இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்து சரித்திரம் படைத்து இன்றைக்கு நம்மை எல்லாம் ஆளாக்கிய அந்த அன்பு தெய்வம் நம்மிடையே இல்லை என்ற மனக்குறை நமக்கு இருக்கிறது. யாரும் என்னுடைய இல்லம் தேடி வர வேண்டாம், நம்மிடையே இல்லை என்ற மனக்குறை நமக்கு இருக்கிறது. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைக்கும் ஒரு சிறு குன்றுமணி அளவு கூட அதற்கு சேதம் ஏற்படாத வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகின்ற நேரத்தில் 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட இந்த இயக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய 28 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து இந்த இயக்கத்தினை இன்றைக்கு யாரும் எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்து ஆட்சியையும் கட்சியையும் இன்றைக்கு 2011 நம் கையிலே தந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் யாருடைய குடும்பத்தில் கட்சியும் ஆட்சியும் சென்றுவிடக் கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணி
நடவடிக்கை எடுத்தார்களோ அவர்களையெல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றி அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகும் வரையில் அதில் உறுதியாக நின்று கழகத்தையும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்கில் சென்று விடாமல் காத்து வந்தார்கள் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு கோட்பாடுக்கு மாறாக இன்றைக்கு ஆட்சி யார் கையில் போயிருக்கிறது? ஒரு குடும்பத்தினுடைய கையில். கட்சி யார் கையில் சென்றிருக்கிறது? ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியில். அந்த குடும்பத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக, இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் தான் வழிநடத்த செல்ல வேண்டும் என்ற ஒரு மாபெரும் இயக்கமாக 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளாக இந்த இயக்கம் வாழும் வளரும் என்று புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. நம்முள்ளே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் தர்ம யுத்தம். அதைத்தான் மாண்புமிகு கழக அவைத்தலைவர் அவர்கள் சொன்னார். தர்ம யுத்தம். தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவும். மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மமே வெல்லும். தர்மமே வெல்லும். தர்மமே வெல்லும். இது உறுதியாக நடக்கும். மாண்புமிகு அம்மாவுடைய மரணம், மாண்புமிகு அம்மாவுடைய மரணம், அந்த மரணத்தை பற்றி தமிழக மக்களுடைய ஏழை எளிய மக்கள் மீது மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது எந்த அளவுக்கு பற்றும் பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற 8 கோடி தமிழர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தமிழர்களும், அதிலும் குறிப்பாக பெண்களும் சகோதரிகளும் அவருடைய மனநிலையில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மரணம், அந்த மரணம் தான். சில நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு தொண்டர், காஞ்சிபுரத்தை சார்ந்த மூஷா என்ற தொண்டர் தீக்குளித்து படுகாயமடைந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலே அவர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நான் அங்கே சென்று பார்த்து திரும்பிய பொழுது மருத்துவமனையில் வெளியில் மிகப்பெரிய கூட்டம் குழுமியிருந்தது. ஒரு தாய் என்னை பார்த்து ஓடி வந்தார்கள். ஐயா, மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்திற்கு சாவுக்குண்டான காரணத்தை நீங்கள் உறுதியாக சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி தர வேண்டும். அதற்கு காரணமானவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மூதாட்டி வேண்டுகோள் விடுத்தார்கள். நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அதற்குரிய பூர்வாங்க பணிகளை மேற்கொண்ட போதுதான் நிலைமை தலைகளாக மாறியது. இன்றைக்கு யார் கையில் ஆட்சியும் கட்சியும் இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் நினைத்து இந்த இயக்கத்தினை வழிநடத்தி சென்றார்களோ அவரிடம் சென்றிருக்கின்ற இந்த கட்சியும் ஆட்சியும் மீட்டெடுப்பதற்குத்தான் இந்த தர்ம யுத்தம். இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி வரப்போவது நாம் தான். உடனடியாக மாநில அரசும் மத்திய அரசும் தலையிட்டு மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் புதைந்திருக்கின்ற அந்த சந்தேகங்களை, அவைகளை உரிய நீதி விசாரணை வைத்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தர்ம யுத்தம் தொடரும். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும் வரை இந்த தர்ம யுத்தம் தொடரும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வந்து சேரும் வரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் தொடரும். நாம் உறுதியாக வெல்வோம் வெல்வோம் என்று சூழலிருப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை, வரலாற்று சிறப்புக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அம்மா பேருடைய செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களும், அவர்களுக்கு அன்பு கட்டளையை ஏற்று இந்த கூட்டம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு மூல காரணமாக இருந்த நம்முடைய கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மதுசூதன் அவருக்கும், அவர்களோடு இணைந்து இந்த மாபெரும் கூட்டத்தில் வெற்றியடைவதற்கு உழைத்திட்ட அருமைக்குரிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும், அன்பிற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை அவர்களுடைய பாதங்களை வைத்து வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.